என் வாழ்க்கையை மாற்றின ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை டோட்டலாகவே புரட்டி போட்டுருச்சு. என் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு அப்புறம் தொழில், இப்படி என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த வயசு, ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், சுற்றி இருக்கிற யாராவது நம்மளை கையை விட்டு தூக்கிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், என்னென்னவோ செய்கிறோம். ஒரு மனக்குழப்பம், நல்ல தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு மனவேதனையில் துடிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு பயணம், வரியா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது எங்கள் அப்பா தான். நான் ஊருக்கு போகிறேன், பாம்பேக்கு போகிறேன், கூட வரியான்னு. கண்டிப்பாக வரேன். சேராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாகவே என் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக அந்த பாம்பேக்கு போகும்போது அப்படியே ஷிரடிக்கு போகணும்னு சொல்லும்போது ஒரு வாட்டி அதை கட்டிட்டு போவோம். இந்த வாட்டி வரியானும் போது எனக்கும் அந்த மனசுக்கு இந்த ரிலாக்ஸ் வேணுன்றதுக்காக போகலான்னு போகும்போது சரி அப்படியே ஷிரடி போகலாமான்னாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு போயிட்டு பாபா தரிசனம், அதுதான் என்னுடைய முதல் பயணம். ஷிரடிக்கு போகிறேன், பாபாவை சுற்றி பார்க்குறேன். அவ்வளோ ஒரு பெரிய இதுவாக தோணலை. அப்போ இருக்கும்போது அந்த இடம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, கிராமமாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 நாள் அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே நான் வாங்கின ஒரு புத்தகம் சத் சரித்திரம், ஷிரடி சாய்பாபாவுடைய சத் சரித்திரம். இந்த ஒரு புத்தகத்துல, இது சாதாரண புக்கு இல்லைங்க, ஒரு மனுஷனோட என்சைக்ளோபீடியா. ஏன்னா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் அந்த ஒரு புக்ல பதில். அந்த ஒரு புக்கு எல்லா கேள்விக்கும் பதில சொல்லிச்சு. அது மாத்திரம் இல்லாம நான் யாருன்னு என்னை உணர வச்சு. சாதாரண புத்தகம் கிடையாது, பாபாவுடைய அனுபவம், அவருடைய வாழ்க்கை. அது கொஞ்சமா எனக்குள்ள இறங்கி நான் யாருன்னு என்னை உணர வச்சு. அந்த உணர்வுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் நினைச்ச தொழிலில் நான் சக்சஸ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு பாபா தான் வேணும், தொழிலே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதை தூக்கி போட்டு வந்து பாபாக்காக உட்காந்தேன். அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்து நான் யாருன்னு எனக்கு உணர செய்த ஒரு புத்தகம் தான் இந்த சச்சரித்திரம் புக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா ஒரு குருவுடைய பிளெஸிங்ஸை கொடுக்கறது ஒரு சாதாரண பேப்பர் கொடுக்குங்க. அதுதாங்க சச்சரித்திரம். பாபாவுடைய சச்சரித்திரம் ஒரு மனுஷனுக்கு அனுபவத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, படிச்சு பாருங்க தெரியும். 7 நாளுக்குள்ள இந்த புக்கை படிச்சா வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்க. பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். புக்கை படிக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சிருந்தேன். 6 நாள்ல படிச்சு முடிச்சேன். கண்டிப்பா நான் பார்த்தேங்க அந்த அதிசயத்தை. நான் நினைச்ச காரியங்கள் நடந்தது. எங்கெங்கிருந்தும் என்னை தேடி வந்தாங்க. வாழ்க்கையே மாறுச்சு. ஸோ பாபாவுடைய அனுபவம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கவலை கத்துது கேட்குதுங்களா? பாபா எனக்கு கொடுத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அப்படியே அள்ளி உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். நிறைய பேசுவோம், நிறைய பாபா பற்றி அனுபவங்கள் உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை பாபா எப்படி மாற்றுவார்ன்றதும் இங்கே வரும். நிறைய விஷயத்த சொல்கிறேன். பாபா உங்களையும் காப்பாற்றுவார், உங்களையும் வழி நடத்துவார். என்னைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குரு ஷிரடி சாய்பாபா தான். என் வாழ்க்கையை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.